இது என்னடா புதுசா இருக்கு, அவ லாங் டூர் போயிட்டு இருக்கானுங்க, இவனு என்னடா ஷார்ட் டைம் டூரா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் பண்ணான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா 3 T20 ஆடலாம்ப்பா, அது நீங்க எங்க மண்ணுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க. இது கோலாகாலமா களகட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது சின்ன கிரவுண்டு தான் நியூசிலாந்து. அந்த வகையில பொறுத்த மட்டும் இன்னைக்கு கேம் டே ஃபர்ஸ்ட் T20 வந்து நடந்தது. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா பே ஓவல் துருகா அந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு ரொம்ப ரொம்ப கிட்டக்க இருக்குது. ஸோ அதனால அங்கே போய் கேம் ஆடலாம். நியூசிலாந்து பொறுத்த மட்டும் ஹெவியா காத்தடிக்கிற ஒரு ஏரியா, ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கும், ஏர் ரொம்ப அடிக்கும் கிரவுண்ட்ல. அந்த வகையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் T20 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அந்த கிரவுண்ட்ல ஹெவியா காத்து அடிச்சதுனால என்னமோ தெரியல, நியூசிலாந்து 1.4 அப்படிங்கிற ஓவருக்கே 6 ரன் அடிச்சு 3 விக்கெட் இழந்துட்டாங்க. இது என்னடா புது கொடுமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நியூசிலாந்து டீம் பொறுத்த மட்டும் 3 விக்கெட்டு இருந்த பிளேயர்ஸ் பெவிலியன் திரும்பும்போது அவ்வளவுதான் சோடி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல டிம் சைப்ரட், டெவன் கான்வே இவங்கெல்லாம் எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஓப்பனர் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும், அந்த ஓப்பனரே வந்து ஒன்றும் பண்ணலாம். அதுக்கப்புறமும் இப்படி இருந்தா என்னதான் பண்றது? அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்டை யார் எடுத்தானா, அதாவது ஆஸ்திரேலியன்ஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் பொறுத்தவட்டு ஒன்னு பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ஒன்னு மிட்டில் ஸ்டார்க்கா இருக்கும், இல்லைன்னா ஜோஸ் ஹாசில்வுட்டா இருக்கும். இந்த மேட்ச்ல பொறுத்த மட்டும் மிட்டில் ஸ்டார்க் கிடையாது. T20 ஃபார்மெட்ல ரிட்டையர் ஆயிட்டாப்ல. ஜோஸ் ஹாசில்வுட் எல்லா கண்ட்ரிலையும் போய் பிரான்சிஸ் லீக் ஆடக்கூடியவர். ஸோ அவருதான் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காப்புல இன்னைக்கும். மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல வேற மாதிரி. அதுக்கப்புறம் பென் ஜோசியஸ், அதாவது மிட்டில் ஸ்டார்க்கு போயிட்டாப்புல, அந்த இடத்த யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லலாம். ஜேசன் பேகடிப்பு இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். சொன்னாலும் ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கிறாப்புல. அந்த வகையில விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பென் ஜோசியஸ் தான். இன்னைக்கு ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது சொந்த மண்ணில் 2 விக்கெட் எடுக்கிறது சாதாரண விஷயம், அதாவது வேற கண்ட்ரியில போய் அவங்க மண்ணில் 2 விக்கெட் எடுக்கிறதுல பெரிய விஷயம். அது ஒரே ஓவர்ல பண்ணி காமிச்சிருக்காரு. இதுல நான் முக்கியமா நான் பேசுறது என்னன்னா டிம் ராபின்சன். அடே அப்பா, அதாவது ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டீம் ஆளுக்கு 1.4 ஓவர்ஸ் இருக்கு T20 மாடர்ன் டே கிரிக்கெட்ல. பட் அந்த டீமை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போவோம்னா என்ன பண்ணோம், அதுக்கு 23 வயசுல ஒரு யங் ஸ்டாரா இன்னைக்கு ஜொலிச்சிருக்கிறாப்புல நம்ம டிம் ராபின்சன். கிட்டத்தட்ட நிதானமா ஆட்டத்தை வெளிப்படுத்தி T20ல 66 பாலுக்கு 106 ரன்னுங்கிறது கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு டீம் அதுல பாலாதுல கடந்திருக்கு. அந்த டீமை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு டீசென்டான ஸ்கோரை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதுக்கு மேலேயே அடிச்சுட்டாங்க. 180 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. 66 பாலுக்கு 106 அடிச்சு வேற மாதிரி தரமான சம்பவங்களை பண்ணி வச்சிருக்கிறாப்புல நம்ம டிம் ராபின்சன். ஒரு யங்ஸ்டர்ஸ் பின் ஆலன் இல்ல, டிம் சைப்ரட்டும் அண்ட் டெவன் கான்வே இருந்தாங்க. இருந்ததுனால அவங்க 2 பேருமே சீக்கிரமா ஆட்டம் இழந்ததுனால டிம் ராபின்சன் அடிச்சு ஆகணுங்கிறது ஒரு கட்டாயமா போயிருச்சு. ஸோ மிட்டில் ஸ்டார்க் யாருமே இல்லாதப்ப இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறது வேற மாதிரி சம்பவம். சரி 182 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ அதுக்கப்புறம் பின்னாடி யாருமே அடிக்கல. செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆஸ்திரேலியா ஓப்பனர் மிட்டில் மார்ஷல் டிவஸ்கட் ஸ்டார்டிங்லயே டிவஸ்கட் போனா பால வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வகையில மட்டும் மிட்டில் மார்ஷல் கேப்டன்சி நாக்கு என்னன்னு காமிச்சாப்ல. டிவஸ்கட்ட பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்னு சொல்லி அடிச்சு 34 ரன் அடிச்சு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது அவர் 18 பாலுக்கு 34 அடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுல மிட்டில் மார்ஷ் வேற மாதிரி செய்யப்படாது. கிட்டத்தட்ட 23 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. 43 பாலுக்கு 85 ரன் அடிச்சிருந்தாரு. செஞ்சுரி மிஸ் ஆயிருச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது. ஏன்னா அவ்வளவு ரன்னும் இருந்துச்சு,
அதே மாதிரி ஓவர் ஏகப்பட்ட ஓவர் வந்து பொறுமையா ஆடி இருந்தா கூட அடிச்சிருக்கலாம். பட் ஏன் மிஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் கடைசியா ஃபைனலி வேற ஒண்ணும் இல்லை, நம்ம டிம் டேவிட் களத்துல இறங்கி வேற மாதிரி தரமான செய்ய பண்ணி விட்டாப்ல. 12 பாலுக்கு கிட்டத்தட்ட 27 ரன்கள் அடிச்சு வெறித்தனமா ஆடி ஒரு 4 3 சிக்ஸர்ல போட்டு பொழந்து ஃபைனலி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நியூசிலாந்து டீம் சொந்த மண்ணில் தோக்குறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோத்துருக்குறாங்க. இந்தியா 5-0 அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு தோக்கவே இல்லை. இந்த டைம் தோத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச்னு யாரு பார்த்தா நம்ம மிடில் மார்ஷ் சொல்லணும். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் ஆடினாப்ல. டிம் ராபின்சனுக்கு கொடுத்துருக்கணும். பட் அந்த டீம் தோத்ததுனால மிடில் மார்ஷ் 85 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அதனால இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிடில் மார்க்ஸுக்கு தான் ஏஸ் பிளேயர் ஆஃப் தி மேட்ச். அடே அப்பா, வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு கேப்டன்சி இன்னிங்ஸை பொறுத்து மட்டும். அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியா வந்து பாருங்க ஸ்கோர் போர்டை. நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர் 181 ரன் அடிச்சிருந்தாங்க, 6 விக்கெட் இழப்புக்கு. அத 11 ஓவர் புள்ளி 3 ஓவர்ல 185 ரன் அடிச்சு 4 விக்கெட் இழப்புக்கு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் மேக்ஸி இல்ல, ஸ்பென்சன்ஸ் ஜான்சன்ஸ் கிடையாது, ஜோஸ் இங்கிலீஷ் கிடையாது. அதாவது மிடில் ஸ்டாருக்கு ரிட்டையர் அவுட். இப்படி இருக்கும்போது என்னன்னா ஒரு ஆஸ்திரேலியன் டீமே எப்படி கொண்டு வரதுன்னா வேற மாதிரி, அது பேட் கமெண்ட்ஸ் இன்க்ளூட் இல்லை, வேற மாதிரி மிடில் மார்க்ஸ் வழிவகுத்துட்டு வராப்ல. நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்டு கப் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன மாதிரி சம்பவம் பொறுத்த மட்டும் தான் பார்க்கணும். சொந்தமெல்லாம் நியூசிலாந்து தோத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.